வணக்கம். நம்முடைய சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் இதுவரையிலும் நடக்காத ஒரு அசாதாரணமான நிகழ்வு மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. மோடிக்கு எதிராக, அமித்ஷாவிற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஒரு மிக முக்கியமான அதிரடி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வங்காள மொழிக்கு மோடியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எதிரானவர்கள், மோடியும் அமித்ஷாவும் வாக்கு திருடர்கள், மேற்கு வங்க மாநிலத்திற்கு ஆர்எஸ்எஸும் சங்கபரிவார கும்பலும் எதிரானவர்கள். இது தொடர்பான போராட்டத்தை மாநிலம் முழுவதும் முன்னெடுப்பதற்கு அதிரடியாக அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ சட்டமன்றத்தில் மம்தா பானர்ஜி என்ன பேசுனாங்கிறது தெரியணும் இல்லையா? அதை சில நொடிகள் பார்த்து விட்டு வாருங்கள். ஒரு செய்தியை நான் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. ஒரு கல்லூரியில் வாத்தியாராக இருக்கக்கூடிய நபர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவை 75 மாநிலங்களாக பிரிக்க வேண்டுமா. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டை கொங்கு மண்டலத்தை தனியாக பிரிக்கணும்னு ஆர்எஸ்எஸ்காரன் ரொம்ப காலமாக கூவிட்டு இருக்கிறான், நமக்கு தெரியும். மேற்கு வங்கத்தை 2ஆக 3ஆக பிரிக்கணும்னு சொல்லி இவனுங்க பாடுபட்டு இருக்கிறானுங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் என்னென்னா, இவங்க எந்த இடத்துல வெற்றி பெறுவார்களோ அந்த இடத்த தனி மாநிலமாக மாற்றிடணும். அதான் இவங்களுடைய திட்டமாக இருக்குது. வெற்றி தான் இவங்களுக்கு முக்கியம், அதிகாரம் தான் இவங்களுக்கு முக்கியம். நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தினத்திற்கு முன்பு மேற்கு வங்காளத்தினுடைய சட்டமன்றத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதற்காகவே அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. என்னென்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளம் பேசக்கூடிய மேற்கு வங்கத்தை சார்ந்த மக்கள் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஜூலை 14ஆம் தேதி நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, ஒடிஷாவில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் ஒரு 442 மேற்கு வங்கத்தை சார்ந்த மனிதர்கள் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையால் மிக கொடூரமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில் வங்காள மொழி பேசக்கூடிய மேற்கு வங்கத்தை சார்ந்த மக்கள் மிக கொடூரமான முறையில் தாக்கப்படுகிறார். ஒன்று, அங்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய காவல்துறை இல்லாமல் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல். இதில் ராஜஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வங்காள மொழி பேசக்கூடிய மேற்கு வங்கத்தை சார்ந்த மக்கள் அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்க ஐடென்டி கார்டெல்லாம் முழுசாக கிழிச்சு எறிஞ்சிட்டானுங்க. இப்போ கிழிச்சு எறிஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவனுங்க என்ன பண்ணோன்னா, அவங்கள பிடிச்சிட்டு இவங்க கையில் எந்த அடையாள அட்டையும் இல்லை, இவனுங்கெல்லாம் பெங்களாதேஷ்லேருந்து வந்தவனுங்கன்னு சொல்லி தூக்கி உள்ளே போட முடியும். இப்படி இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் கடந்த பல மாதங்களாக இது தொடர்ந்து நடக்குது. இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து அடிப்படியெல்லாம் போட்டு நீங்கள் செத்துறாதீங்க சங்கபரிவாரங்களுடைய கைகளில் இருந்து, நாங்கள் மாதம் 5000 ரூபா தரோம், உங்களால் முடியாதவங்கெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பிறகு இப்படி பெங்காலிகள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்குவது குறித்து நம்ம மாநிலத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள், அது பாஜக அவங்க ஒரு 50 சீட் அது இருக்குது, எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்முடைய மாநிலத்தை சார்ந்த வங்காள மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டதும் நீங்கள் பார்க்கணுமே. இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, இவனுங்க வெளியிலேருந்து வந்தவனுங்க, அங்கேருந்து வந்தவனுங்க, இவனுங்க இந்த மாதிரி பாவாடை இப்படின்லாம் நமக்கு வழக்கமாக இவனுங்க சொல்லுவானுங்க இல்லையா? அதை தொடர்ந்து அங்கே சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இப்போ சுவேந்து அதிகாரி உட்பட பாஜகவினுடைய நபர்கள் எல்லாமே சட்டமன்றத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு செய்தியை. மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் 100 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமான சாகாக்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுனா கேரளாவும் மேற்கு வங்கமும் தான். அவ்வளோ பெரிய அளவில் அவனுங்க அங்கே உள்ள ஒர்க் பண்ணி பார்க்குறானுங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் இவங்களால் 1 இன்ச்சு நகர முடிய மாட்டேங்குது. விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா,
இந்த மாநிலத்தை எப்படியாவது தங்களுடைய கைகளில் கொண்டு வர்றதுக்கு இவங்க கடந்த காலங்களில் செஞ்சுட்டு இருந்த மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் போயிட்டு இதோ இப்படி பேசுகிற ஒருத்தன் இருக்கிறான், அவன் அங்கேருந்து வந்தவன், அவனை வெளியேற்ற வேண்டாமா? இப்போ பீகாரில் போயிட்டு அமித்ஷா பேசுகிறார் பார்த்தீங்களா, என்ன பேசுகிறார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் அங்கே பேசிகிட்டு இருக்கிறான். இப்போது நமக்கெல்லாம் நல்லா தெரியும், 1960களில் தமிழ்நாட்டில் ஒரு மொழிப்போர் வெடித்தது என்பதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் இன்றைக்கி எங்கே நடக்க போகுது அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நடக்குது. மோடிக்கு எதிராக, அமித்ஷாவிற்கு எதிராக அவர்கள் வங்காள மொழிக்கு எதிராக செயல்படுகிறார்கள், மாநிலத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள். இதில் நீங்கள் 443 பேரை ஒடிசாவில் பிடிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் பெரும்பாலான மக்கள் இந்துக்கள், கொஞ்சம் பேர் தான் முஸ்லீம்ஸ். அப்போ வங்காள மொழி பேசினாலே இவன் எல்லாம் பெங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையெல்லாம் பிடிச்சி ஒன்று மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாக்குவது, அல்லது சிறையில் அடைப்பது, அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பது, இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணுங்கிறது தான் அந்த கூட்டமே கூட்டப்பட்டது. கடைசியில் அந்த கூட்டத்தில் ஒரு அதிரடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மொழிப்போர் மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாம் எல்லாரும் சேர்ந்து நடத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 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 1960 தமிழ்நாடு சந்தித்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ சந்திக்க போகுது மேற்கு வங்கம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வங்காள மொழி பேசக்கூடியவர்கள் பல மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க. நம்முடைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் பல மாநிலங்களில், பெங்களூரில் உட்பட பல மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க. இப்போ தமிழ் மொழி பேசுகிறதுனால நீ ஸ்ரீலங்கா போன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அப்போ இவங்க என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரானவர்கள், வங்காள மொழிக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், மலையாளத்திற்கு எதிரானவர்கள், தெலுங்குக்கு எதிரானவர்கள், பஞ்சாபிக்கு எதிரானவர்கள், குஜராத்திக்கு எல்லா மொழிகளுக்குமே எதிரானவர்கள் இவர்கள் என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன? இந்தியாவை சமஸ்கிருதமயமாக்குவது, ஒற்றை அடையாளத்திற்குள் எல்லாத்தையும் கொண்டு வருவது, இதுதான் இவங்களுடைய திட்டம். ஆனால் அதற்கு இந்தியா அனுமதிக்குமா? இந்தியா என்பது என்ன? அது ஒரு கூட்டமைப்பு, பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு, அப்படித்தானே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் அவற்றை இல்லாமல் ஆக்குவதற்கு இவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, 240 இடங்களில் இருந்து தோத்த கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறானுங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோடி கடந்த தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி 400 இடங்களில் வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் நாம் இன்று வரையிலும் பார்த்த, நாம் வரலாற்று ரீதியாக ஒரு ஒரு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நம்முடைய தலைமுறையினரெல்லாம் படித்து கொண்டிருந்த விஷயம் இன்றைக்கு என்னவாக இருந்திருக்கும்? ஏன்னா செங்கோலை தூக்கி உள்ளே வச்சாச்சு இல்லையா? செங்கோலை தூக்கி எதுக்கு உள்ளே வைக்கிறான்? எதுக்கு வைக்கிறான்? மக்களாட்சிக்கும் செங்கோலுக்கும் என்ன தொடர்பு? ஜனநாயகத்திற்கும் செங்கோலுக்கும் என்ன தொடர்பு? அப்போ மிகப்பெரிய ஆபத்து. அதை மேற்கு வங்கத்தை சார்ந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். மோடிக்கு எதிராக, அமித்ஷாவிற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வங்காள மக்களினுடைய உணர்வுகள், அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் விளையாடிட்டு இருக்கிறதை இனிமேலாம் எங்களால் சகித்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுக்க துவங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது எல்லா மாநிலத்திலும் விரிவும். தமிழ்நாட்டெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஏன்னா தமிழ் மொழியின் மீது எப்படிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? காசியில் தமிழ் மாநாடு நடத்துறது, அந்த மாநாட்டில் தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காசை கொடுறா அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் சொல்கிறத நீ ஒத்துக்க, அப்போ தான் காசு கொடுப்பேன்னு சொல்லணும்னா எவ்வளோ பெரிய கொழுப்பு வேணும்? இது எல்லா மாநிலத்திலையுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதான் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது. அதை மேற்கு வங்கம் புரிந்திருக்கிறது. மேற்கு வங்கத்து மக்கள் களத்தில் இறங்கவிருக்கிறார்கள். பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மேற்கு வங்கத்திலிருந்து துடைத்தெறியப்படும். பாருங்களேன், அதாவது நீங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஏரியாவில், மத்திய பிரதேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது. தமிழ்நாட்டுக்கு வருவானுங்க, வந்தால் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்கிறது. அப்படியே உருண்டு போய் கேரளாவில் விழுந்தானுங்க, சாமியை சரணமைப்பான்னு சொல்கிறது. அதே மேற்கு வங்கத்துக்கு போனால் ஜெய் காளின்னு சொல்கிறது. இதை கடந்த தேர்தலில் பரீட்சித்து பார்த்தார்கள். ஆனால் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தார்கள், விரட்டி அடித்தார்கள். இவ்வளோத்துக்கு தேர்தல் ஆணையத்துடைய உதவியோடு தான் இவனுங்கெல்லாம் 1 சீட் 2 சீட்டு வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி போட்டு உடைச்சிட்டாரு. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்திய மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தனித்தன்மையை அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மேற்கு வங்கத்தில் மக்கள் களத்தில் குதிக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.